கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதம் 16:8 சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளை, சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாய் வைத்திருந்தபடியால் அவர் சொல்லுகிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாய் நாம் வைத்திருக்க வேண்டும். தாவீது அவரை என் வலது பாரிசத்திலே நான் வைத்திருக்கிறபடியால் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடுக்கும் மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கும் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை மத்திய சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறார். கண்மலையின் மேலே தன்னுடைய வீட்டை கட்டினவன் பெருமழை பெய்து பெருங்காற்று வீசின போதும் அந்த வீடை அசைக்க முடியவில்லை. ஆனால் மணலின் மேல் கட்டப்பட்டவனுடைய வீடு பெருமழை பெய்த போது அது இருந்த இடம் இல்லாதபடிக்கு அது காணாமல் போனதை நாம் வேதத்திலே ஆண்டவராக இயேசு இந்த ஓமையை சொன்னதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளை, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அவைகள் ஒன்றும் நம்மை அசைக்க முடியாது. ஆகவே கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாய் வைத்திருங்கள். அவர் உங்கள் வலது பாரிசத்திலே இருப்பாரானால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அசைக்கப்பட்ட போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறவர், உங்களை நடத்துகிறவர். மகிமையான இடங்களிலே உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவன். கண்களை மூடி செபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் ஏசப்பா ஆண்டவரை எப்பொழுதும் நாங்கள் எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறோம்ப்பா. ஏசப்பா, நீங்க எங்க வலது பாரிசத்தில் எங்க மத்தியில இருக்கிறதுனால நாங்க அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருக்கிறோம். அப்பா ஏசப்பா, நீங்க ஒவ்வொருவரோடும் கூட இருங்கப்பா. ஏசப்பா, யாரையும் ஸ்தோத்திரம் கைவிடுகிற தேவன் அல்ல. எல்லா சூழ்நிலைகளும் கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர். இந்த நாளிலும் என்னென்ன தேவைகளோடு தம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லாரையும் சரீர சுகபலத்தோடு பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.